அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அது இந்த ஹாரூன் சப்ஜெக்ட் வந்ததுனால சொல்லிக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த லிஸ்ட்ல என்ன சொல்லுவாரு, வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி, என நாக்கில் உள்ள முடிச்சை என்ன செய்து விடு, அவிழ்த்து விடு, என்னால தெளிவா பேச முடியாது. அவர் அஃப்ஸஹு மின்னி லிசானன், ஹாரூன் என்னை விட தெளிவாக பேசக்கூடியவர். தாயிகள்கிட்ட இருக்க வேண்டிய அழகான பண்பு. எனக்கு அவ்வளோ பேச்சு வராது, எனக்கு பேச்சாற்றல் இல்லைன்னா பேச்சாற்றல் இல்லைன்னு பேசினா தான் தாய் என்று சமுதாயம் பார்க்கறது, சமுதாயத்துக்கு அவருக்கு அவ்வளோ ஸ்பீச் வர்றதில்லை அப்படின்னா அவர் தாய் லிஸ்ட்லே இல்லை, அவரை தூக்கி வெளியே போட்டுறது. அவருக்கு பேச்சு வாரவர் இவர் தான். முஃப்தி சபைக்கு இவருக்கு தான் இடம் என்னது கொடுக்கணும் லெவல்ல அதை சொல்லுவாங்க. பேசினாலும் பேசாட்டி அழைப்பாளர் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தாய் இல்லாம தருவாரு. அல்லாஹ்வுடைய அழைப்பாளர்களை லீடிங்ல வர வேண்டிய மூசா அலைஹிஸ்ஸலாம் தாய் இல்லாத லிஸ்ட் பேசுவாரு. அவரே சொல்றாரு, எனக்கு சரியா என்னது ஹாரூன் நல்லா பேசுவாரு, எனக்கு பேச்சு எனக்கு தெளிவா வராது. இது பயான் பண்ற பேச்சு கூட இல்ல, சாதாரணமான பேச்சில எனக்கு உக்குதா இருக்குது, எனக்கு நாக்குல என்னது பேச முடியாத தன்மை இருக்குது. அஃப்ஸஹு மின்னி லிசான். அப்ப அல்லாஹ் தஆலா மூசா அதை செலக்ட் பண்ண கூட இதை பேச்சாற்றல் அதெல்லாம் பார்க்கல. வஹி இருக்குதா, குர்ஆன் இருக்குதா, சுன்னா இருக்குதா, ஆனால் பேசுற ஆற்றல் கிடைச்சா அது ஒரு சிறப்பு. அது அல்லாஹ் தஆலா கூடிய அருள். பேசுறவன் நினைச்சுக்கணும் என்னை அல்லாஹ் தாய் ஆகிறான் இல்ல, உன்னை சோதிக்கிறான் அர்த்தம். உனக்கு பேச்சை தந்து சோதிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் என்றதில் நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது பேச்சு பயிற்சின்னு வைக்கிற கொண்டு போய் விளங்கிட்டா, பேச்சு பயிற்சி. அப்ப பேச்சு பயிற்சின்னு வச்சா, பேச்சு பயிற்சியில் என்ன செய்யலாம் தெரியுமா, பேச்சை சொல்லிக் கொடுக்கலாம், பேசலாம் வைக்கல. விளங்கிட்டா, எது பேசக்கூடாது எது பேச சொல்லிக் கொடுக்கலாமே தவிர பேசுறதெல்லாம் வைக்க இயலாதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.